வணக்கம். இது யோகி சரவணா சேதுராமன். இன்னைக்கு நம்ம பத்மாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை பார்க்க போறோம். பத்மம்னா தாமரை. தாமரை பூ போல நம்முடைய உடலையும் மனதையும் மலர வைக்கக்கூடிய ஒரு ஆசனம். முதல்ல சாதாரணமா உட்காந்துக்கோங்க. அதுல வலது கால் எடுத்து இடது தொடை மேல வைங்க. இடது கால் எடுத்து வலது தொடை மேல வைங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். அடிவயிற கொஞ்சம் உள்ள எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ கைகள் நேராக இருக்கட்டும். கைகளில் உட்காந்துருக்கு சின்முத்திரை. இந்த 3 விரல்கள் நீண்டு இருக்கு. இந்த ஆள்காட்டி விரலை இந்த கட்டை விரலால் பிடிச்சிருக்கோம். கழுத்து நேராக இருக்கிறது. நம்முடைய கவனத்தை கண்களை மூடிக்கொள்கிறோம். நம்முடைய கவனத்தை 2 புருவ மத்தியில நெற்றி பொட்டில் வைத்திருக்கிறோம். சரியா? பாருங்க, இதுதான் பத்மாசனம். இந்த பத்மாசனத்துல ஒரு நிமிஷம் உட்காந்துப்போமா? ஒரு 10 கவுண்ட். இந்த பத்மாசனத்துக்கு என்ன பலன்கள் கேட்டீங்கன்னா, நம்ம வயிறை உள்ள இழுத்து கொண்டு எக்கி செய்வதனால வயிற்று பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்கிறது. இந்த வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்குகிறது. அதே மாதிரி ஜீரண உறுப்புக்கு நல்ல வேலை பார்க்கிறது. நம்ம உடம்புல இன்சுலினை சொல்லக்கூடிய பேங்கிரியாஸ் நன்றாக வேலை பார்க்கிறது. ஜபங்கள் செய்வதற்கு தவங்கள் செய்வதற்கு ஏற்ற ஒரு ஆசனம். அடிவயிற்று நல்ல ரத்த ஓட்டம் பாய்கிறது. நெடுநேரம் இது இருக்கலாம். அந்த ஆசனத்துல நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம் போன்ற பிராணாயாமங்கள் செய்வதற்கும் ஏற்ற ஆசனம். நம்முடைய யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மனம் என்பது தலையீடாக இருக்கக்கூடிய ஒரு தாமரை மொட்டு போல இருக்கிறது. இந்த பத்மாசனத்தில் நம்ம ஜபதவங்கள் செய்யும் பொழுது நம்ம யோக சாஸ்திர நோக்கமே நம் தாமரை மொட்டு இப்படி நிமிர்ந்து அப்படி மலர்ந்து, மனம் மலர்ந்தால் உடல் மலரும், உடல் மலர்ந்தால் மனம் மலரும். ஆகவே பத்மாசனம் செய்யுங்கள். நேரமாக இந்த ஆசனத்தில் எளிய ஆசனம் அனைவருக்கெல்லாம். இப்போ நிறைய பேர் டைனிங் டேபிள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார்கள். அவருக்கு இந்த ஆசனம் வர இன்ஷியல வராது. நீங்க சாதாரண தரையில உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்த ஆசனம் எளிதாக வரும். சரியா? நாளை வேறொரு ஆசனத்தோட சந்திப்போம். நீங்க இந்த வாகீஷ் பஞ்சதந்திரா சேனலை பாருங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் ஒவ்வொரு யோகாசனம் அதனுடைய பலன்களோட சந்திப்போம்.